அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கைய தலை கீழா திருப்ப போற அந்த ஒரு பிரம்மாண்டமான ரகசிய செய்தியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்னடா இவங்க ஆரம்பிக்கும் போதே ஏதோ மெகா சீரியல் ப்ரோமோ ரேஞ்சுக்கு வீதியை கிளப்புறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆமா, இந்த உலகத்துல கோடி கோடியா ஜனங்க இருந்தாலும் கரெக்டா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அங்கதான் நிக்குது பிரபஞ்சத்தின் மாஸ்டர் பிளான். இந்த டாரோ கார்ட்ஸ் எல்லாம் சும்மா சீட்டு கட்டு இல்லைங்க, உங்க தலைவிதிய அப்படியே எக்ஸ்ரே எடுத்து காட்டுற மேஜிக் கண்ணாடிகள். ஆனா ஒண்ணு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயா மெசேஜ் அனுப்பினாலும் நமக்குள்ள ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் இல்லையா? அதனால உங்க கைகள்ல இருக்கிற அந்த ஒற்றை விரலை வச்சு சட்டுன்னு ஒரு லைக், கமெண்ட், அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு இந்த பாசிட்டிவ் எனர்ஜிய உங்க அக்கவுண்ட்ல ஏத்திக்கோங்க. சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு தேங்க்ஸ் கூட சொல்லாம போனா பிரபஞ்சம் கடுப்பாயி உங்க வைப்ரேஷனை பஃபர் பண்ணி வச்சிரும். அப்புறம் என்கிட்ட வந்து அழக்கூடாது சொல்லிட்டேன். சரி, இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற கார்ட்ஸ கொஞ்சம் ஊத்து பாருங்க. ஏதோ பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே புரியும். முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்க, தி சேரியட் கார்டு. இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? உங்க லைஃப் குதிரை வேகத்துல ஓட போகுதுன்னு நினைச்சா அதுதான் உங்க முதல் தப்பு. ஆக்சுவலா நீங்க ரெண்டு வெவ்வேறு திசையில இழுக்கிற குதிரைகளை வச்சுக்கிட்டு வண்டிய ஓட்ட முடியாம நடு ரோட்டுல நின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்த கார்டு அலறுது. ஆனா கவலைப்படாதீங்க, அடுத்த 48 மணி நேரத்துல ஏதோ ஒரு பெரிய தெளிவு பிறந்து வண்டி நேரா ஹைவேல ஏறப்போகுது. நடுவுல நீங்க பாக்குற அந்த பேஜ் ஆஃப் வான்ஸ் கார்டு உங்களுக்கு ஏதோ ஒரு புது ஐடியா வரப்போறத காட்டுது. ஆனா நீங்க வழக்கம் போல இதையாவது ஒழுங்கா செய்வோமா இல்ல இதையும் பாதியிலேயே நிறுத்திடுவோமா அப்படின்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த நேரத்துல உங்க கண்ணுல 111 இல்லனா 1111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் கண்டிப்பா படும். அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 111 நம்பர் எதை குறிக்குது தெரியுமா? நீங்க தேவையில்லாம ஓவரா யோசிச்சு மண்டைய பிச்சுக்காம வந்த வாய்ப்பு முதல்ல புடி அப்படின்னு பிரபஞ்சம் உங்க மண்டையில கொட்டுற சிக்னல் தான் அது. அதனால நான் என் வாழ்க்கையின் புதிய தொடக்கங்களை தைரியமா ஏத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை மனசுக்குள்ள 3 வாட்டி சொல்லிக்கோங்க. அடுத்ததா நடுவுல இருக்க அந்த 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. சுத்தி கத்தி இருக்கு, கண்ணு கட்டப்பட்டு இருக்கு, ஆனா கால்கள் மட்டும் ஃப்ரீயா தான் இருக்கு. அதாவது உங்களை யாரும் இங்க சிறப்பிடிச்சு வைக்கல, நீங்களா ஒரு கற்பனையான பயத்தை உருவாக்கிக்கிட்டு ஐயோ நான் பாவம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு மெலோ டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 48 மணி நேரத்துல வரப்போற அந்த முக்கிய செய்தி உங்க கண்ணுல இருக்கிற துணிய கழட்டி விட்டுட்டு, அடடே இவ்வளவு நாள் சும்மாதானே உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கே புரிய வைக்க போகுது. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறப்போ உங்க வாட்ச்லயோ இல்ல மொபைல்லயோ 444 அப்படிங்கிற நம்பரை நீங்க அடிக்கடி பாப்பீங்க. நாங்க 4 பேர், அதாவது ஏஞ்சல்ஸ், உன்னை சுத்தி தான் இருக்கோம், ஒழுங்கா எந்திரிச்சு நட அப்படின்னு அவங்க உங்களுக்கு கொடுக்கிற அலாரம் தான் அந்த 444. உடனே என்னை சுற்றியுள்ள அனைத்து மாயைகளும் விலகுகின்றன, நான் முழு சுதந்திரத்தோடு செயல்படுகிறேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி உங்க எனர்ஜிய லாக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம 4வதா ஒரு நைட் ஆஃப் கப்ஸ், குதிரையில ஏறி கெத்தா வராரு பாருங்க. யாரோ ஒரு புண்ணியமா உங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல செய்தியையோ இல்ல ஒரு லவ் ப்ரப்போசலையோ இல்லனா ஒரு பிசினஸ் வாய்ப்பையோ தூக்கிக்கிட்டு வராருங்க. ஆனா நீங்க உடனே ரொம்ப உஷாரா, இவன் ஏன் நமக்கு ஹெல்ப் பண்றான், இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குமோ அப்படின்னு சிஐடி ரேஞ்சுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் அந்த சந்தேக புத்திய மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்போற நல்ல விஷயத்த அப்படியே ஏத்துக்க பழகிக்கோங்க. இந்த நேரத்துல உங்க கண்ணுல காக்கா ரெட்டையா பறக்கிறதோ இல்லனா திடீர்னு ஒரு வெள்ளை நிற பறவைய நீங்க பாக்குறதோ ஒரு முக்கியமான சிக்னல். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குது, பயப்படாத அப்படின்னு கொடுக்கிற க்ளூஸ். கடைசியா இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் கார்டு தான் இங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்டே. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம், உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்தினவங்க, உங்களை தப்பா பேசினவங்க எல்லோருக்கும் சேர்த்து பிரபஞ்சம் ஒரு பெரிய தீர்ப்பை எழுத போகுது. நீங்க ஒன்னும் பழி வாங்க தேவையில்லை,
கர்மா அவங்கள கவனிச்சுக்கும். நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வர்றப்போ உங்க லைஃப்ல 777 அப்படிங்கிற அதிர்ஷ்ட நம்பர் என்ட்ரி கொடுக்கும். நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சீக்கிரமே ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். என் வாழ்வின் அனைத்து நியாயமான தீர்ப்புகளும் எனக்கு சாதகமாக அமைகின்றன. இதுதான் உங்களுக்கான இன்றைய அஃபர்மேஷன். ஆனா இங்கதான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் கொடுக்கணும். அதாவது செய்தி வரும், வாய்ப்பு வரும், எல்லாமே வரும். ஆனா நீங்க பெட்ஷீட்டை போத்தி தூங்கிக்கிட்டே இருந்தா பிரபஞ்சம் என்ன பண்ணும்? சோம்பேறித்தனத்தை முதல்ல வீட்டை விட்டு துரத்துங்க. அப்பதான் அதிர்ஷ்ட லட்சுமி உள்ள வருவாங்க. அப்புறம் உங்க பிளான் என்னன்னு ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் போஸ்டர் அடிச்சு ஒட்டாதீங்க. ஏன்னா இங்க வாழ்த்துறவங்களை விட திருஷ்டி வைக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? உங்க ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அடுத்த 48 மணி நேரத்துக்காவது வாயை மூடிட்டு இருக்கலாம். இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு வர அந்த போன் காலோ இல்ல மெசேஜோ உங்க கரியரையே மாத்தலாம். ஒருவேளை அது நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லனா ஒரு பழைய பாக்கியா கூட இருக்கலாம். என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குறப்போ ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கா? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இவ்வளவு நாளா எதுக்காக ஏங்குனீங்களோ அது உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. அந்த சமயம் நீங்க பார்க்க போற இன்னொரு மேஜிக் நம்பர் 222. எல்லாமே சரியான நேரத்துல சரியான முறையில நடக்குங்கிற நம்பிக்கைய இந்த 222 உங்களுக்கு கொடுக்கும். பிரபஞ்சத்தின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது, என் தேவைகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன அப்படின்னு மனதார நம்புங்க. சில பேருக்கு இந்த செய்தி ஒரு மனிதர் மூலமா வராம ஒரு திடீர் கனவு மூலமா கூட வரலாம். காலையில எந்திரிச்ச உடனே உங்க கனவுல என்ன வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல உங்க பிரச்சனைக்கான தீர்வு ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம ஆளுங்க கனவுல வந்ததை யோசிக்காம காலையில காஃபியே இன்னும் வரல அப்படின்னு சண்டை போட கிளம்புருவீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க பாஸ். கோபப்பட்டா உங்க பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படியே காலி ஆயிடும். இந்த கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு தான் இருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு பேராசைப்பட வேண்டாம். படிப்படியா தான் முன்னேற முடியும். மேஜிக் நடக்கும், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சில பேருக்கு மனசுல ஒரு சின்ன சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க சொல்றதெல்லாம் நமக்கு நடக்குமா, இல்ல இவங்க சும்மா ரீல் ஓட்டுறாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. உங்க சந்தேகமே உங்க எனர்ஜிய கம்மி பண்ணிடும், காலி பண்ணிடும் கூட சொல்லலாம். அதனால முதல்ல பாசிட்டிவா இருக்க பழகுங்க. இந்த 48 மணி நேர காலகட்டத்துல நீங்க 555 அப்படிங்கிற நம்பரையும் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், அதாவது ஒரு பிக் ஷிஃப்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான கிரீன் சிக்னல் தாங்க இது 555. மாற்றங்கள் என்னை மேலும் வலிமையாக்குகின்றன, நான் புதிய உயரங்களை எட்டுகிறேன் அப்படின்னு தினமும் காலையில சொல்லுங்க. இந்த கார்ட்ஸுகளோட வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதனால இத நீங்க சும்மா கடந்து போகிறதுக்கு முடியாது. நீங்க நினைச்ச காரியம் கை கொடுக்கணும்னா உங்களை சுத்தி இருக்கிற இந்த நெகட்டிவ் மனுஷங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருங்க. அவங்க வந்து உங்ககிட்ட உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா சரிங்க எஜமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க போயிட்டே இருங்க. ஏன்னா உங்க சக்சஸ் தான் அவங்களுக்கான ஆகச்சிறந்த பதிலடி. அதை மறந்துடாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பட்டாளத்தையே வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நன்றி. நன்றி உணர்வோட இருக்கணும். உங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்சமே, எனக்குள் நிகழும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. இத ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேங்க, இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஸ்பார்க்க உண்டாயிருக்கும்னு நம்புறேன். அந்த ஸ்பார்க் அப்படியே எரியணும்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் பாவம் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த செய்தி ஒரு எனர்ஜியை கொடுக்கட்டுமே. மறுபடியும் நினைவூட்டுறேன், லைக் பண்ணாதவங்க உடனே லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க அஃபர்மேஷனை பதிவு செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களுக்கு அடுத்த தடவை கார்ட்ஸ் பார்க்கும்போது நெகட்டிவ் கார்டா வரும்னு சும்மா ஒரு பயமுறுத்தல்.
ஆனா நிஜமாவே உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நமக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அடுத்த 48 மணி நேரத்துல என்ன மேஜிக் நடந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்ல வேண்டியது உங்க கடமை. கார்ட்ஸ் பொய் சொல்லாதுங்க. உங்க நம்பிக்கையும் வீண் போகாது. பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது. தைரியமா அடி எடுத்து வையுங்க. வெற்றி உங்களுக்கு தான். உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல மரண மாசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பான பிரபஞ்ச வழிகாட்டி. நன்றி, வணக்கம்.